என்னடா சொல்லுடா. நான் நம்ம லைஃப் ஸ்டைல இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆனா சரி, நான் வாங்குற சம்பளத்துல சுத்தமா சரிப்பட்டு அதுக்கு ஒரு ஐடியா. அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஆனால் உங்கள் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் யாருக்குமே அந்த ஐடியா பிடிக்காது. ஸோ நீ ஒரு மினிமமாக சேலரி வாங்குற பர்சன், உனக்கு வந்து இந்த மாதிரி ஆசை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு பைக் வாங்கணும், என் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கணும், என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் வந்து பட்ஜெட்டிங் பண்ணணும். ஸோ பட்ஜெட்டிங் அப்படின்றது அவங்க யாருக்கும் பிடிக்காது தெரியும். ஆனால் ஒரு 1 வீக் உங்களோட மணியை நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு ஆப்போ இல்லை சும்மா ஒரு நோட்டோ வாட் எவர் நீங்கள் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 வீக்கில் நீங்கள் எதுக்கு தேவையாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எதுக்கு தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணாலே உனக்கு தேவையான லைஃப் ஸ்டைலை நீ ஆப்வியஸாக வாழலாம். பட்ஜெட்டிங் அப்படின்றது உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக இல்லை, நான் கரெக்டான பாத்தில் கொண்டு போகிறதுக்காக. எந்திரிச்சு போய் வேலையை பாரு வந்துட்டா மூஞ்சியை தூக்கிக்கிட்டு.